இதை தொடர்ந்து அதிமுகவுடைய 2ஆம் தேர்தல் அறிக்கை. இன்னைக்கு வந்து ஒரு 5 அறிக்கை விட்டிருக்கிறாங்க. அதில வந்து குறிப்பா சொல்லப்போனா கல்வி கடன் ரத்து. அது வந்து போன ஆட்சியில மிகவும் பெரிதா பேசப்பட்ட ஒரு விஷயம். 2021 திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. பேசப்பட்டதோடு சரி. பேசப்பட்டதோட சரி. அதை செயல்படுத்த முடியல திமுகவால. இன்னைக்கு கல்வி கடன் ரத்துங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. மாதம் 3 வருடத்துக்கு 3 சிலிண்டர். சிலிண்டருக்கு ரூ. 100 தரேன்னாங்க. சிலிண்டருக்கு அவங்க சொன்னது அது தரல. இவங்க சிலிண்டர் இலவசம்ங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 5 தேர்தல் அறிக்கை குடுத்துருக்காங்க. எப்படி அவரு பார்க்குறீங்க? ஒவ்வொரு தடவையும் இவர்கள் வந்து வழக்கமான நடைமுறை போவோம். தேர்தல் அறிக்கை தானே வெளியிடுவார். நம்ம பார்த்துக்கலாம்னு உருட்டிட்டு இருக்கும்போது, அவரு முதல் அறிவிப்பே பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு ரூ. 2000 மகளிர் ரூ. 2000 மண்டை கிறுகிறுன்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கு வந்த கோவம்லாம் பார்த்தீங்களா? கடுமையான ஆய்வு அச்சா புச்சா அதெல்லாம் நியாயமா? நேர்மையா? ஐய்யய்யோ! என்ன நியாயமா? நேர்மையா? நீங்க என்ன அவரு பண்றீங்க? அறிவிச்சாரு. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உருட்டின்னு இருக்கிறீங்க. நீங்க அறிவிச்சாலும் இனிமேல் நம்ப மாட்டாங்க. ஆமா. சிலிண்டருக்கு ரூ. 100 தரேன்னு சொல்லி, ரூ. 100னா எவ்வளோங்க ஆகப்போகுது? ஒண்ணுமே ஒரு இல்ல. குடும்பத்துக்கு ரூ. 1200 ஆமா. ஒரு ரேஷன் அட்டைக்கு. எது? ஒரு மாசத்துக்கு எடுத்தீங்கன்னா, 2,15 கோடி இன்ட்டு ரூ. 100 ரூ. 100 ஒரு மாசத்துக்கு. எல்லாரும் ஒரு மாசத்துக்கு சிலிண்டர் வாங்க மாட்டாங்க. சில குடும்பம் 2 மாசம் கூட வாங்கும். ஆமா. அப்போ சராசரியா போட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு ரூ. 700 நீங்க செலவழிப்பீங்க ஒரு மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு. வருஷத்துக்கே. அத குடுத்தா உங்களுக்கு பேர் இருந்திருக்கும். வாக்குறுதியில ஒண்ணு நிறைவேத்துனேன்னு. பண்ணீங்களா?